Hi friends, today என்ன பார்க்க போறோம் அப்படின்னா data typesல வந்துட்டு sequence types of data பார்க்கலாம். ஓகேங்களா? So yesterday வந்து என்ன பார்த்தோங்க? numbers பார்த்தோம். Today வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா string வந்து எப்படிலாம் டிக்ளேர் பண்ணலாம், list tuples எல்லாம் யூஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம். So அதுக்கு முன்னாடி மறக்காம என்னோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பாருங்க, சீக்வன்ஸ் டேட்டா டைப் ஸ்ட்ரிங்கை நம்ம எப்படி டிக்ளேர் பண்ணலாங்க? நேம் ஈக்குவல் டு string of ஓகேங்களா. ஸோ இப்படி டிக்ளேர் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நேமை வந்து பிரிண்ட் பண்ணி பார்க்க முடியும். ஏதாவது ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணிடுறோம். ஸோ பிரிண்ட்ல வந்துட்டு நேம் ஸ்டடி ஷைன் நம்மளுக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு. கரெக்டுங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்ட்ரிங்ஸில் வந்து நம்ம நிறைய ஆப்ரேஷன்ஸ் கூட பெர்ஃபார்ம் பண்ண முடியும். சேம் அதே மாதிரி லிஸ்ட்டையும் நம்ம டிக்ளேர் பண்ண முடியும். ஏ ஈக்குவல் டு ஜஸ்ட் நான் எப்படி டிக்ளேர் பண்ணுறேன்னு பாருங்க, லிஸ்ட் ஆஃப் ஓகேங்களா, 2 ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ள 1 கமா லிஸ்ட்னா என்னதுங்க, சி லாங்குவேஜில் எப்படி நம்ம அரே யூஸ் பண்ணுவோமோ சேம் அதே மாதிரி இதில் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா லிஸ்ட்டில் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பட் சியில் வந்துட்டு சிங்கிள் டேட்டா டைப்ஸ் மட்டும்தான் ஒரே லிஸ்ட்டுக்குள்ளே கொடுக்க முடியும். பட் இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்டூ கொடுக்கலாம், ஃப்ளோட்டும் கொடுக்கலாம், ஸ்ட்ரிங்கும் கொடுக்கலாம். எல்லா வேல்யூவும் நம்ம டிக்ளேர் பண்ணி பார்க்க முடியும். ஸோ இப்போ பிரிண்ட்டில் ஏவை பிரிண்ட் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னா கிளாஸ் லிஸ்ட்டுன்னு நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகுது. ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸோ இப்போ என்னங்க உங்களுக்கு அகெயின் லிஸ்ட்டுன்னு வந்திருக்கு, நான் ஒன்று சேஞ்ச் பண்ணலை. ஸோ இங்கே நீங்கள் என்ன கொடுத்துட்றீங்கன்னா டியூப்பிள் சேம் அதே ப்ரோக்ராம் தான், பட் இங்கே லிஸ்ட்டுன்னு டிஸ்பிளே ஆகிருக்கு. இது என்னதுங்க, டியூப்புள்னு வந்திருக்கு. கரெக்டுங்களா? ஸோ இப்போது நம்ம லிஸ்ட்டுனா என்ன ப்ராக்கெட் யூஸ் பண்ணணும், ஸ்கொயர் ப்ராக்கெட் யூஸ் பண்ணுவோம். கரெக்டுங்களா? டியூப்புள்னால் என்ன யூஸ் பண்ணுவோங்க, பேராந்திசிஸ் யூஸ் பண்ணுவீங்க. ஓகேவா? ஸோ இப்போது டேட்டா டைப்பை நம்ம நீங்கள் எப்படி கொடுத்தாலும் அது என்ன டைப் அப்படின்னு உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி காமிக்கும். ஸோ நீங்கள் இதில் வந்துட்டு டைப் ஆஃப் நேம் அது எந்த டேட்டா டைப்பில் இருக்குன்னு ஜஸ்ட்டு செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அது ஸ்ட்ரிங்கில் இருக்குது, இது லிஸ்ட்டில் இருக்குது, இது டியூப்புளில் இருக்குது. கிளியருங்களா? ஸோ இப்போது இதில் எல்லாம் நம்ம எப்படி வேல்யூவை டிக்ளேர் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ தென் என்ன சொன்னாங்க, லிஸ்ட் அப்படிங்கிறது வந்துட்டு சேம் டேட்டா டைப்பை மட்டும் ஸ்டோர் பண்ணணும்னு கிடையாது. குரூப் ஆஃப் டேட்டா டைப்ஸ், இன்டிஜர், ஃப்ளோட், என்ன வேணாலும் நம்மளால் என்ன பண்ண முடியும், ஸ்ட்ரிங், இன்டிஜர், ஃப்ளோட், ஸ்ட்ரிங் டேட்டா டைப்பை நீங்கள் டிக்ளேர் பண்ணிட்டீங்க. கிளியருங்களா? இப்போ பாருங்கள், இது கிளியரா? ஸோ ஸ்ட்ரிங்கை எப்படி டிக்ளேர் பண்ணிக்கலாம், லிஸ்ட்டை இப்படியும் டிக்ளேர் பண்ணலாம், டியூப்புள்னா இப்படியும் நம்ம டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போது ஸ்ட்ரிங்கில் நம்ம எந்தெந்த ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் பெர்ஃபார்ம் பண்ண முடியும்னு பார்க்கலாம். ஸோ ஸ்ட்ரிங்கை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட்டு ஆட் பண்ணி அதை பிரிண்ட் பண்ணி பார்ப்பீங்க. தென் ஸ்லைஸ் ஆப்ரேட்டர் ஒன்று நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸ்லைஸ் ஆப்ரேட்டர் அப்படின்னா என்னென்னா கொடுத்துட்டேன். ஜஸ்ட் பிரிண்ட்டில் நான் இப்போ ஏவை பிரிண்ட் பண்ண போகிறேன். அடுத்தது பி ஈக்குவல் டு ஸ்டடி ஷைன் சாஃப்ட்வேர் சொல்யூஷன் பிரிண்ட் பண்ணிட்டோம். கிளியருங்களா? ஸோ மல்டி லைனில் என்ன பண்ணிக்கலாங்க, நான் வந்துட்டு எவ்வளோ லைனில் வேணாலும் நீங்கள் ட்ரிபிள் கோட்ஸ் க்ளோஸ் ஆகிற வரைக்கும் கொடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரெண்டையும் நம்ம ஒரு ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணலாம். பிரிண்ட்டில் ஏ ஆஃப் 0 ஸ்லைஸ்ன்னு தர்றேன். இது வந்து என்ன சொல்லுவோங்க, ஸ்லைஸ் ஆப்ரேட்டர். ஸ்லைஸ் ஆப்ரேட்டர் எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா
ஸ்லைஸ் ஆப்ரேட்டர் நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த இண்டெக்ஸில் ஏங்கிறது வந்து என்னதுங்க, இப்போ லென்த் என்ன அப்படின்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 ஸ்பேஸோடு சேர்த்து என்னதுங்க 12 இருக்குது. இது என்ன இருக்குது 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 லென்த் சைஸ் ரெண்டுமே ஒன்று தான். பட் இண்டெக்ஸ் வேல்யூ எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுங்க, ஜீரோவிலிருந்து இதில் ஸ்டார்ட் ஆகும். அப்போது எஸ் அப்படிங்கிறது 0. அப்போது 0 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 லென்த் இருந்ததுன்னா இண்டெக்ஸ் வேல்யூ எவ்வளோ தான் இருக்குங்க, 11 இருக்கும். அப்போது நான் 0 ஸ்லைஸ் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ பாருங்கள் என்ன பிரிண்ட் ஆகுதுன்னு, ஸ்டடி ஷைன் எல்லாத்தையுமே பிரிண்ட் பண்ணி கொடுக்கும். என்ன அப்படின்னா இது வேண்டாம், இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா 0 ஸ்டார்ட்லேருந்து 0 இண்டெக்ஸ் பொசிஷன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். எண்ட் இண்டெக்ஸ் நம்ம என்னவே பண்ணலைங்க, டிக்ளரே பண்ணலை. இதுவே ஸ்டார்ட் இண்டெக்ஸ் கொடுக்காம எண்ட் இண்டெக்ஸ் மட்டும் நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஸ்டார்ட் இண்டெக்ஸ் கொடுக்கல, நான் இதோட 11 எது வரைக்கும் இருக்குன்னு சொன்னாங்க, இண்டெக்ஸ் பொசிஷன் 11. அப்போது 12 அப்படின்னு கொடுத்துட்டோம்னா 12க்கு முன்னாடி இருக்க வரைக்கும் பிரிண்ட் பண்ணுங்க. கரெக்டுங்களா? அப்போ இதை நான் ரன் பண்ணுறேன். ஸோ இப்போவும் சேம் நம்மளுக்கு என்னவே தான் டிஸ்பிளே ஆகிருக்கு, ஸ்டடி ஷைன். புரியுதா உங்களுக்கு? இங்கே எதுக்காக இண்டெக்ஸ் பொசிஷன் 12 கொடுத்துருக்கேன்னா இப்போ 0 1 2 3 4 5 6 7 8 9 10 11 தான் இருக்குது. 12ன்னு கொடுத்தீங்கன்னா என்ன மீனிங்னா 12க்கு முன்னாடி வரைக்கும் இருக்க இண்டெக்ஸ் பொசிஷனை பிரிண்ட் பண்ணணும்னு அர்த்தம். ஏன்னா அரே இண்டெக்ஸ் ஸ்டார்ட் வித் 0. அப்போது 12 ரேஞ்ச் வந்து 12 வந்து கொடுத்துட்டிங்கன்னா அதுக்கு முன்னாடி இருக்கிறத வரைக்கும் பிரிண்ட் பண்ணி பார்க்க சொல்லியிருக்கீங்க. இது கிளியரா? நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா இதில் மைனஸ் கொடுத்து நீங்கள் யூஸ் பண்ணலாம், இல்லை வேறு எந்த வேல்யூ வேணாலும் நம்மளால் என்ன பண்ண முடியுங்க, டிக்ளேர் பண்ண முடியும். இப்போ ஜஸ்ட் நான் என்ன பண்ணியிருக்கேன், இப்படி எடுத்திருக்கேன். இதுவே இப்போ பாருங்கள் 0ல் இருந்து ஒரு 7 வரைக்கும் பிரிண்ட் பண்ணுங்கன்னு கொடுக்குறோம். கிளியருங்களா? அப்போ என்ன ஆகுங்க, 0லிருந்து 0 1 2 3 4 5 6 7க்கு முன்னாடி வரைக்கும் மொத்தம் 7 லெட்டர் நம்மளுக்கு என்ன ஆகுங்க, பிரிண்ட் பண்ணி காமிச்சிருக்கோம். ஓகேவா? இதுவே நீங்கள் நம்பர் கொடுங்க, 4ல் இருந்து 12 வரைக்கும் வேணும், என்ன இண்டெக்ஸ் வேணாலும் நம்மளால் ஃபெச் பண்ணி எடுக்க முடியும். அப்போ எஸ்ங்கிறது 0 1 2 3 4 ஒய்ங்கிறது 4 4லேருந்து 12னா 12 இண்டெக்ஸ் இல்லை 11 வரைக்கும் இருக்கும். அப்போ 12க்கு முன்னாடி இருக்கிற வரைக்கும் நம்மளால் பிரிண்ட் பண்ணி பார்க்க முடியும். இது வந்து என்ன அப்படின்னா பாசிட்டிவ் இன்டிஜரில் நீங்கள் ஃபெச் பண்ணி எடுக்கிறது. ஸோ பாசிட்டிவ் இன்டிஜர்னால் ஸ்டார்ட் வித் 0. இதுவே நெகட்டிவ் இன்டிஜர்னால் எவ்வளோ லென்த் இருக்கோ அதிலிருந்து ஸ்டார்ட் ஆகும். இப்போ பாருங்கள், மைனஸில் நான் கொடுப்பேன், நெகட்டிவ்னா என்னதுன்னா மைனஸ். அப்போது எண்டு வித்னா என்ன சொன்னாங்க, 12 வரைக்கும், அதாவது ரேஞ்ச் 1 2 0 1 2. அப்போ மைனஸ் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. மைனஸ் 12 ஸ்லைஸ் டு நீங்கள் உங்களுக்கு என்ன வேணும், மைனஸ் 6 வரைக்கும் வேணுமா? ஸ்டடி நம்மளுக்கு பிரிண்ட் ஆகிருக்கு. எப்படின்னா புரியுதுங்களா? 12 11 10 9 8 7 6 வரைக்கும் வேணும்னா 6க்கு முன்னாடி இந்த ஸ்பேஸ் 7 வரைக்கும் நம்மளுக்கு டிஸ்பிளே பண்ணி காமிச்சிருக்கோம். நீங்கள் நெகட்டிவ் சிம்பிள்ஸை யூஸ் பண்ணும்போது எப்படி கொடுக்கணும் அப்படின்னா ஸோ நெகட்டிவ் சிம்பிள்ஸ் வந்து நம்ம எப்படி தர்றோங்க, அதோட லென்த் என்னவோ அதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணுவீங்க. அதுவே பாசிட்டிவாக இருக்கும்போது 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். நெகட்டிவ் அப்படிங்கும்போது எவ்வளோ லெட்டர்ஸ் இருக்கோ அதிலிருந்து நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுவீங்க. கிளியருங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன வேணாலும் யூஸ் பண்ணி பார்க்கலாம். தென் என்ன பண்ணுறோம் அப்படின்னா பிரிண்டில் வந்துட்டு a+bன்னு கொடுக்குறீங்க. ஓகேவா? ஸோ a+b இதே பிரிண்டில் என்ன பண்ணலாம் அப்படின்னா a into 2 3 எது வேணாலும் நம்ம டிக்ளேர் பண்ணிக்கலாம். a+bனா என்னதுங்க, ஏவையும் பியையும் ஜாயின் பண்ணி உங்களுக்கு ஸ்டடி ஷைன் சாஃப்ட்வேர் சொல்யூஷன் ஜாயின் பண்ணி கொடுக்கும். இதுவே a into 2னா என்ன பண்ணுங்க, ஸ்டடி ஷைன்
3ன்னு கொடுத்துருக்க ஸ்டடி ஷைன் 3 டைம்ஸ் வந்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா ரிப்பீட் ஆகி பிரிண்ட் ஆகிருக்கு. இது கிளியருங்களா? ஸோ ஜஸ்ட் நான் ஸ்லைஸ் ஆப்ரேட்டர் ஸ்டார்ட் ஸ்லைஸ் ஆப்ரேட்டர் 0லேருந்து கொடுத்தோன்னா எஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகணும். இதுவே எண்ட் இண்டெக்ஸ் 11 மட்டும்தான் இருக்கும். 12ன்னு கொடுத்தாதான் 11 வரைக்கும் பிரிண்ட் ஆகும். தென் 0லேருந்து 7 நீங்கள் எடுத்துக்கலாம். 4லேருந்து 12 எந்த இண்டெக்ஸ் பொசிஷன் வேணாலும் பாசிட்டிவ்லேயும் யூஸ் பண்ண முடியும். தென் நெகட்டிவ்லேயும் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். நெகட்டிவ் கொடுத்தா என்ன அப்படின்னா இப்போ 1 2 3 4 5 ஸ்பேஸ் 6 7 8 9 10 11 12 லென்த் இருக்குது அப்படின்னா நீங்களும் எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணணுங்க? -12லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். கிளியருங்களா? a + bனா ஜஸ்ட்டு ஜாயின் பண்ணி கொடுக்கும். a × 3னா ஏவை வந்து 3 டைம்ஸ் நம்மளுக்கு டிஸ்பிளே பண்ணி காமிக்கும். இது கிளியருங்களா? இது ஸ்ட்ரிங்ஸு. நெக்ஸ்ட்டு லிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். லிஸ்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சேம் இதவே நம்ம எப்படி ஸ்டோர் பண்ணிடுவோங்க? லிஸ்ட் ஆஃப் வேல்யூவில் ஸ்டோர் பண்ண போகிறோம். லிஸ்ட்டுக்கு நான் என்ன சொன்னேங்க? ஸ்கொயர் ப்ராக்கெட் கொடுக்கணும். 1, C, பைத்தான் 6 நீங்கள் என்ன வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்கொயர் ப்ராக்கெட் கொடுத்துட்டிங்கனாவே அது என்னவாயிரும் அப்படின்னா லிஸ்ட்டாக அக்செப்ட் பண்ணிக்கோ. இப்போ நம்ம பிரிண்டில் வந்துட்டு டைப் ஆஃப் ஏவை பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். தென் என்ன பண்ணலாம் அப்படின்னா பிரிண்டில் ஜஸ்ட்டு ஏவையும் பிரிண்ட் பண்ணி பார்த்துக்கலாம். கிளியருங்களா? ஸோ இப்போ இதை ரன் பண்ணி காமிக்கிறேன். டைப் அப்படிங்கிறது என்ன வந்துருக்குங்க? லிஸ்ட்டு. அடுத்தது இதில் வந்துட்டு என்னென்ன வேல்யூஸ் இருக்கோ அது எல்லாமே பிரிண்ட் பண்ணி பார்த்துருக்கோம். இதுலேயும் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஸ்லைஸ் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். பிரிண்டில் ஏ ஆஃப் சேம் 0 ஸ்லைஸ் மட்டும் கொடுத்துருங்க. ஸோ இப்போ என்ன அப்படின்னா இப்போ பாருங்கள் 0ல் இருந்து ஸ்டார்ட் பண்ணுனா இது 0 1 2 3 வரைக்கும் இருக்குது. 4 வேல்யூஸ் 1 2 3 4 வேல்யூஸ் பட் அரே இண்டெக்ஸ் ஸ்டார்ட் வித் 0. ஸோ 0 1 2 3 வரைக்கும் நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணி பார்த்துருக்கோம். தென் என்ன பண்ணலாம் அப்படின்னா இதில் 1லிருந்து எனக்கு 4 வரைக்கும் வேணும். 0 1 2 3 4 வரைக்கும் வேணும் அப்படின்னா உங்களுக்கு என்ன பிரிண்ட் ஆகுங்க? A of 1 slice 4. ஸோ அப்போது 1ங்கிற இண்டெக்ஸ் பொசிஷன்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். 4 அப்படின்னா என்னதுங்க? 0க்கு முன்னாடி வரைக்கும் இருக்கிறத பிரிண்ட் பண்ணி பார்த்துருக்கோம். இது கிளியருங்களா? சேம் இதுலேயும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இங்கே பாருங்கள் பிரிண்டில் ஏ ஆஃப் எவ்வளோ வரைக்கும் இருக்குங்க? 4 லென்த் இருக்கா? அப்போது -4 ஸ்லைஸ் -2. ஸோ என்ன சொன்னாங்க? மைனஸ் கொடுத்துருக்கோம். அப்போ -4 அப்படிங்கிறது இது 2 வரைக்கும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி இருக்கிறத வந்து பிரிண்ட் பண்ணி பார்த்துருக்கோம். நம்ம லிஸ்ட்டில் என்ன பண்ண முடியும் அப்படின்னா வேல்யூவை அப்டேட் பண்ண முடியும். இப்போது ஏ ஆஃப் எதில் நான் அப்டேட் பண்ண போகிறேன் அப்படின்னா எதில் அப்டேட் பண்ணிக்கலாம் அப்படின்னா இப்போ ஏ ஆஃப் 2 என்ன இருக்குங்க? பைத்தான். அப்போது ஏ ஆஃப் 2 = நான் என்ன அசைன் பண்ண போகிறேன் அப்படின்னா ஜாவான்னு அசைன் பண்ணணும்னு நினைக்கிறேன். கிளியருங்களா? இப்போ வந்து நான் பிரிண்டில் ஏவை பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன் வேல்யூவை சேஞ்ச் பண்ணக்கப்புறம். ஸோ நம்மளுக்கு என்ன சேஞ்ச் ஆயிடுச்சுங்க? பைத்தானுக்கு பதிலாக ஜாவான்னு நம்மளுக்கு பிரிண்ட் ஆகிருக்கு. பட் ஓகேங்களா? இது ஓகேவா? தென் பிரிண்டில் நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா A × 2ன்னு கொடுத்துட்றேன். தென் பிரிண்டில் வந்துட்டு A + Aன்னு கூட நம்ம கொடுத்துக்கலாம். A × 2னா என்னதுங்க? 2 டைம் வரும். சேம் A + Aனா அதையும் 2 டைம் வந்து ஜாயின் பண்ணி கொடுக்கும். இதுவும் அப்படி தான் மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது லிஸ்ட்டு. டியூபிள்ஸ் அப்படின்னா என்னென்னா பேராந்திசிஸ் ஸ்கொயர் ப்ராக்கெட் பதிலாக நம்ம என்ன யூஸ் பண்ணுவோங்க? பேராந்திசிஸ் யூஸ் பண்ணுறோம். இதில் என்ன பண்ண முடியாதுன்னு நான் சொல்கிறேன். சேம் அதில் இருக்க எல்லா ஃபங்க்ஷனும் இதில் பண்ண முடியும். இப்போ நான் டைப் ஆஃப் ஏ கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இப்போது டைப் ஆஃப் ஏ கொடுத்தா என்ன பிரிண்ட் ஆகுங்க? டியூபிள் பிரிண்ட் ஆகுது. டியூபிளையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேட்டா ஐட்டமை நம்ம ஸ்டோர் பண்ண முடியும். ஸ்லைஸ் ஆப்ரேட்டர் பாசிட்டிவ் ஸ்லைஸ் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ண முடியும். நெகட்டிவ் ஸ்லைஸ் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ண முடியும். பட் வேல்யூவை நம்மளால் என்ன பண்ண முடியாது அப்படின்னா டியூபிள்ஸில் சேஞ்ச் பண்ண முடியாது. இப்போ பாருங்கள். பட் இப்படியும் நம்ம யூஸ் பண்ண முடியும். A × 2 அதுவும் 2 டைம்ஸில் வரும். ப்ளஸ் பண்ணனாலும் நீங்கள் ப்ளஸ் பண்ணிக்கலாம். பட் வேல்யூ நான் என்ன பண்ண சொன்னேங்க? சேஞ்ச் பண்ணலான்னு சொல்லியிருக்கேன். ஸோ டியூபிள்ஸ் அப்படிங்கிறது டஸ் நாட்
சப்போர்ட் ஐட்டம் அசைன்மெண்ட். பிகாஸ் டியூபிள்ஸ் அப்படின்னா என்னதுங்க, ரீட் ஒன்லி. அதில் நம்ம என்னெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னா சைஸை வந்து நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியாது. ஒரு டைம் டியூபிள் க்ரியேட் பண்ணக்கப்புறம் அதில் இருக்க எந்த வேல்யூஸும் நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியாது. பட் லிஸ்ட்னால் என்ன பண்ணிக்கலாங்க, வேல்யூ வந்து நம்ம சேஞ்ச் பண்ண முடியும். பட் டியூபிளில் லிஸ்ட்டில் பர்ஃபார்ம் பண்ணுற எல்லா ஆப்ரேஷன்ஸும் நம்ம பாசிட்டிவ் இன்டிஜர் கொடுத்து எடுக்கலாம், நெகட்டிவ் இன்டிஜர் கொடுத்து எடுக்கலாம், மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கலாம், ப்ளஸ் பண்ணுவீங்க. பட் வேல்யூ நம்மளால் என்ன பண்ண முடியாது அப்படின்னா ஆல்டர் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ அதோட சைஸை வந்து நம்ம என்ன பண்ண முடியாதுங்க, ஆல்டர் பண்ண முடியாது. பிகாஸ் tuple is a read only data structure. கிளியருங்களா? ஸோ டுடே ஸ்ட்ரிங்ஸ் லிஸ்ட் டியூபிள்ஸ் பார்த்தோம். கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலனா ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.